இடத்துக்கு போக முடியல. அங்கே போகணுன்னா ஃப்ளைட்டுனா 2 மணி நேரம் வேணும். அப்படி ட்ரெயின் எடுத்தால் 2 நாள் வேணும். அப்போ தான் போய் சேர முடியும். நான் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி போத சொன்னேன் போது போயிட்டு வரணும். அப்போ என் ஃபேமிலி கூட இருந்தாரு, என் ஒய்ஃப் இருந்தாரு, என் மாமன் 2 நாள் போனேன். எடுத்தால் ஏற்றம் அவர் தான் இப்போ சாமி அவருக்கு கிளியராக இருக்காரு, அசிஸ்டன்ட் எல்லாம் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அது போய் பார்த்து பார்த்தா சமைச்சு பண்ணணும். படிப்படியாக முன்னாடி வந்து இவ்வளோ நல்ல லெவலில் இருக்காரு. அதே மாதிரி குரு என்ன சொல்கிறாரோ, லேட்டாக எனக்கு என்ன சொல்லித்தராரோ புரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி செஞ்சிடும், செஞ்சு முடிச்சிடும். பேருக்கு பெருமைக்கு செய்யறதில்லை நான் வந்து. ஏன்னா எனக்கு அவரை நான் வந்து அவர் லேட்டாக கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்து மனுஷன் கொடுக்க வச்சாரு. அவர் அவர் போடு தான் போடுறாரு. இதோட சொல்லுவாங்க நான் ரோட போட்டுருக்கேன். இதுதான் என்னோட பழக்கம். ஏன்னா நான் வந்து யாருக்கும் தீமை செய்யணும் வேலை கிடைச்சது அந்த எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சதுதான் உண்மையாக இருக்கு, உறுதியாக ஒன்று கொடுக்குது. இது வந்து எனக்கு வந்து எங்கள் ஏடா சொல்லி கொடுத்தேன். இந்த 3 இதை தான் நான் கடைப்பிடிச்சிருவேன். இந்த வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கேன். இதுதான் கடைப்பிடிக்கும். அதுதான் மாற மாட்டாங்க. என்னை பற்றி யார் என்ன பேசுறது சரி, அது நான் கவலைப்பட. எனக்கு வேண்டியதான் நான் உண்மையாக இருக்கேன், அவர்கிட்ட உண்மையாக இருக்கேன். அதே மாதிரி சுவாமிக்கு உண்மையாக இருக்கேன். சுவாமி சொன்னாரு, சொன்னாரு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தேன். அது உண்மை இல்லை. எப்போ பிளேஸே வரான்னு கேட்டேன். அந்த டிக்கெட் எப்படி கொஞ்சம் எனக்கே தெரியாது. ஆனால் அங்கே போய் இருந்துச்சு. நான் ஆனால் டிக்கெட் அவர் போய் இருந்துச்சு. அவர் வந்துட்டார். வந்து நம்ம கூட தான் தங்கிவிட்டார். ஸோ அவங்க 2 பேருக்கும் அவங்க கூட தான் போடுவாங்க. மற்ற வேலை அவங்க ரோடு போடுறது கிடையாது. எனக்கு கூட ஆன்மீக கொடுப்பாரு. அவங்க நல்லா செஞ்சு நான் ஒண்டி இல்லை. அவங்க நல்லா செஞ்சு தான் செய்கிறாங்க கூட. ஏன்னா ஆன்மீகம் வந்து நம்மளோட அவர் கொடுத்த பேர் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இது நம்ம யாருக்கும் போட்டியோ குறவோ இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க சுவாமி சொன்னாரு, குரு தலைமையில ஒரு கோயில் வரணும். நிச்சயமா வரும். கண்டிப்பா யோகத்துல ஆத்மீக தர்ம சார்பில் யோகி நாம கோயில் கண்டிப்பா இருக்கும். இதை நாங்கள் நடத்தியே காப்போம். ஏற்கனவே குரு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கோயில் வேணும். இந்த கோயில வந்து காணிமரத்தில் எப்படி இருக்குதோ அதே செயல் தான் யோகர் அந்த கோயில் இருக்கும். அது வந்து குரு சாப்பிட்டு கேட்டாரு, அவர் தலைமையில் தான் அந்த கோயிலை உருவாக்குவோம். இது இன்னைக்கு நான் கொடுக்குற சத்திய வாக்கு இந்த ஆசிரமத்துக்கு முன்னே கொடுக்குறேன். இந்த கோயிலை கூடி சீக்கிரம் ஆன்மீக தர்மம் சார்பில் கட்டி முடிப்போம். அந்த இடத்தை தங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செய்வோம். இந்தியன் பரமசிவம் அடியனுடைய எண்ணத்தையும் ஒவ்வொரு பார்த்தா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பாலம். சிங்கப்பூர்காரங்க மட்டுமில்லை வெளிநாட்டுக்கு வர்றவங்க ரோடாக வரமாட்டேன்னா அதுக்கு ரொம்ப தனியாக வர்றாங்க. அதனால் அங்கேயும் ஒரு சிஸ்டம் இறுதி தகுதி உறுதி வர ஞானதம் தலைமையில் நிச்சயமாக நடைபெறும். அது வரைக்கும் அதுக்கு எல்லா சோதனைகளும் இருக்கு. அதுதான் கொடுத்து தேவைப்படும். அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, தமிழ் தெரியாது. சங்கா நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு வந்து எந்த சாமியாரும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. யாரையும் நம்ப மாட்டேன் இந்த சாமியார். அப்போ சொன்னேன், ஏன்னா அப்போ கஷ்டத்தில் இருக்கோம்.
சாமி காசு கொடுத்தாரு அதுக்கிட்ட கொடுத்தாரு எனக்கு சாமி அது சரி நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் போயிட்டு அவருக்காகத்தான் நான் போனேன். உண்மையா நான் ஒரு நம்பிக்கை சாமி பார்க்கணும் அவருக்காக ஆசைக்காக போனேன். போய் பார்த்து ஆசீர்வாதம் வந்து பிறந்த வச்சுட்டு பிறந்த 2 மாதம் கல்வி கூட சாமி வந்தாரு. அப்போ கூட எனக்கு எனக்கு அப்போ கொஞ்சம் தான் நல்லா வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கூட எனக்கு சாமி வந்தாங்க. 1 வருஷம் ஆச்சு. அவர் முடியும் நம்பிக்கையா இருந்தாரு. ஆனா அவருக்காக தான் நான் சாமி அவருக்காகவே தான் நாங்கள் அவர் முக்கியமையா இருக்கிறாரு. நம்ம சும்மா ஒரு அவருக்காக சப்பாட்டா இருக்கோம். அப்புறம் மாற மாற அந்த மாற்றங்கள் எங்க வாழ்க்கையில மாற்றங்கள் பார்க்க பார்க்க நானே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு மாற்றம் இங்க இப்ப என் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது எப்ப மனசு கஷ்டம் தோணுச்சுனாலும் கூட நடுத்தரத்துல மணி 3 மணிக்கு 4 மணிக்கு நான் தூங்குவேன். அவங்க எழுதி அவங்க சாமி நம்ம கும்பிட்டு சரிட்டு 3 நேரம் பாட்டெல்லாம் படிப்பாரு. நான் தூங்குவேன். தொடர்ந்து செய்யணும். நம்ம செய்ய முடியல இல்லை அம்மா ஆசை. ஆனா அவர் எப்ப என்ன பிரச்சனை என்ன மன கஷ்டம் வந்தாலும் நம்ம குரு எத்தனை மணியா இருந்தாலும் எத்தனை ராத்திரியோ பக்காலையோ விடிய காலையோ சக்தி இருக்கு. நம்ம குரு சொல்லி நாம சொல்லி எல்லாம் மன கஷ்டம் சொல்லி ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுவாரு. நம்ம குரு நல்லா நல்லா காட்டுவாரு. இப்ப கூட இந்த மண்டபம் கட்டுவோம் கூட செய்யுங்க. நம்ம குரு கொடுத்தாரு நம்ம நல்லா நல்லா செய்யணும். கண்டிப்பா நம்ம சொல்லி நம்ம நல்லா தான் இருப்பாரு. அப்படி என்ன சொல்ல மாட்டேன். இதான் இப்போ ரொம்ப என்னென்ன பத்தி நான் சொல்றேன். நானும் இப்ப சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொல்லுதான் நான் செய்வேன்னு சொல்லி அந்த லெவலுக்கு நான் மாறிட்டேன். அதனால யாராவது இந்த மாதிரி இருப்பாங்க. சாமி நம்பிக்கை அளவுக்கு சாமி கும்பிடுவாங்க. சாமியார் நம்பிக்கை இருக்க மாட்டாங்க. ஆனா குரு நம்பிக்கை இருந்துச்சு. யாராவது ஒரு குரு இருக்கணும் நம்பிக்கை தெரியும். ஒரு குரு மூலியமா தான் கடவுள் அடையணும் அது தெரியும். இருந்தாலும் எனக்கு அந்த சாமியாருக்கெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கைலாம் இருக்காது. அது உண்மை. ஆனா இப்ப அது மாறிடுச்சு. அதனால எல்லாம் இந்த முழுமையா நீங்க அவரை நம்பி சாமி சொன்னாரா அந்த மாதிரி அதை பார்க்கும் போது நான் தான் உங்களுக்கு எல்லாம் கதிக்கு சரணடையா நான் கேட்டாரா? அவன் சரி நான் உங்களையும் நான் சரண எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன சரண எடுத்துக்கிறேன் என்ன சமையல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கவலையா இருந்தாலும் நான் போன பேசிடுவாரு. இப்படி இப்படிதான் சமைச்சுக்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாத எல்லாரும் எல்லாமே நல்லதா நடக்கும். நானும் ஏதாவது மனப்பாடம் இருந்துன்னா சொல்லுவாரு அந்த சாமி போன அதுதான் எனக்கு நம்பனீங்களா நீங்களும் நல்லா இருக்கீங்க. அதை நான் சொல்லுவேன். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி.
இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. அதனால ஒரு பாடம் 5 மணிக்கு தான் ஆத்மீக அவர்களுடைய தெய்வ குழந்தைகள் வந்து பஜனை பண்ணுவாங்க. 5:30 6 மணிக்கு மற்ற பூஜைகள்லாம் பிரச்சாரத்தனை பூஜை விளக்க முடியும் எல்லாரும் முதல்ல பஜனை 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா. 2 செவிகளில் சதா உன்னாமம் ஒழிக்க செய்வாய் குருநாதா. ஒழிக்க செய்வாய் குருநாதா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா. 3 உலகம் அலர்ந்த சரணம் மலர்ந்த கமலம் குருநாதா. 3 உலகம் அலர்ந்த சரணம் மலர்ந்த கமலம் குருநாதா. நான் மறைவழியே வந்தாயே வேதம் நீயே குருநாதா. வேதம் நீயே குருநாதா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா. ஆட்கொள்வாயே குருநாதா. அருவகை பகைவரை விரட்டி என்றும் ஆட்சி புரிவாய் குருநாதா. ஆட்சி புரிவாய் குருநாதா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. யோகி ராமா சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா. 7 மலையில் வாசம் செய்யும் திருவெங்கடமையை குருநாதா. 7 மலையில் வாசம் செய்யும் திருவெங்கடமையை குருநாதா. எட்டாத பக்தி தனியை எனக்கு பரிசு தருவாய் குருநாதா. பரிசு